என்ன பார்ட்னர் நீங்க? நான் உங்களை ரொம்ப நம்பினேன். நீங்க பேசினது, பிளான் பண்ணது எல்லாத்தையும் வச்சு இந்த கல்யாணத்தை ஈஸியா நிறுத்திடுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி சொதப்பிட்டீங்களே பார்ட்னர். இப்படி ஆயிப்போச்சு. சஞ்சீவ் அபிய காப்பாத்தணுங்கிறது விதி போல. விதியை நம்புறவனால ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய முடியாது பார்ட்னர். நம்மளை மட்டும் நம்பி தொடர்ந்து ட்ரை பண்ணாதான் நம்ம ஆசைப்பட்டதை அடைய முடியும். சரி, அடுத்து என்ன பார்ட்னர் பண்ண போறோம்? அந்த சீதா வேற அபிய கண்டுபிடிச்சு அவன பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கா. பேசாம அபிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிடலாமா? பார்ட்னர், மிடில் கிளாஸ் ஃபேமிலியில நின்னு போன கல்யாணத்தை திருப்பி நடத்துறது இஎம்ஐல கார் வாங்குற மாதிரி ஈஸியான விஷயம் கிடையாது. ஃபுல் பேமெண்ட்டையும் சிங்கிள் பிரீமியம்ல கட்டி கார் வாங்குற மாதிரி கஷ்டமான விஷயம். இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு அபிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். இப்ப என்ன பார்ட்னர் பண்றது? சஞ்சீவுக்கு கல்யாணம் பண்ணுவோம். சஞ்சீவுக்கு கல்யாணம் பண்ண போறீங்களா? உங்க பொண்ணு அமெரிக்கால இருந்து வரவழைங்க. சஞ்சீவுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும்தான் அபி எனக்கு போட்டியா வரமாட்டான். சரி, நான் என் பொண்ணு கிட்ட பேசிடுறேன். ஒரு வாரத்துல வர வச்சிடுறேன். ஒரு வாரமா? நாளைக்கே உங்க பொண்ணு இங்க இருக்கணும். நாளைக்கே வா? ஆமா, நாளைக்கே நீங்க உங்க பொண்ணை வர வச்சாதான் எனக்கு சந்தோஷ் கூட மேரேஜ் நடக்கும்போது சஞ்சீவுக்கு உங்க பொண்ணு கூட சேர்த்து மேரேஜ் பண்ண முடியும். ரெண்டு பேருக்கும் ஒன்னா நிச்சயம் நடத்த போறோங்கிறத கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. என் பொண்ணை நாளைக்கே வர வச்சிடுறேன். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா இந்த சீதா சஞ்சீவ ராமராவும் அபிய சீதாவாவும் தன்னை ஹனுமானாவும் நினைச்சுக்கிட்டு அவங்களை எப்படியாவது சேர்த்து வைப்பேன்னு பிடிவாதமா ஏதேதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருக்கிற சீதா ஏன் பொண்ணு சஞ்சீவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துப்பாளா? அத பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. அத்தைய ஹேண்டில் பண்ண எனக்கு நல்லா தெரியும். அவங்கள ப்ரெஷர் பண்ணி ஒத்துக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. மேரேஜ் நடக்கிற வரைக்கும் சஞ்சீவும் அபியும் மீட் பண்ணக்கூடாது. சீதா அத்தை அபிய பார்த்தா கூட அதுவே நமக்கு ஒரு பெரிய டாஸ்க். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பார்ட்னர். அப்பதான் நாம நினைச்ச மாதிரி உங்க பொண்ணு சஞ்சீவ மேரேஜ் பண்ணுவா. அபியும் அந்த வீட்டுக்கு மருமகளா வரமாட்டா. சரி பார்ட்னர், நீங்க சொன்னபடி நாளைக்கே நான் ஸ்ரீஜாவை வர வைக்கிறேன். சரி, நான் வரேன். அபி, ஸ்ரீஜா ஊர்ல இருந்து வரட்டும், அதுக்கப்புறம் பாரு என் ஆட்டத்தை. அபி, சொல்லுமா. கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் வா. நீங்க போயிட்டு வாங்கம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. கோயிலுக்கு போறதே உனக்காக தான். கல்யாணம் நின்று உனக்கு வர இருந்த பெரிய கண்டத்துலேருந்து நீ தப்பிச்சிருக்க. அதான் உன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலான்னு கோயிலுக்கு கூப்பிடுறேன் வா. என்னடி யோசனை? போயிட்டு வந்து இதெல்லாம் தச்சுக்கலாம் வா வா. சரிம்மா, ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். ம். அம்மா. ம். போலாம். சொல்லுங்க. வந்துடுறேன். ஓகே. என்னங்க, சஞ்சய் பேர்ல அம்மனுக்கு பூஜை பண்ணி தாலியும் புடவையும் சாத்த போறேன். நீங்களும் கோயிலுக்கு வாங்கல. சீதா, எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. சரிங்க, நீங்க போயிட்டு வாங்க. நானும் சஞ்சீவும் போயிட்டு வரோம். சரி. சந்தோஷ், நீயும் வா, கோயிலுக்கு போலாம். சீதா, அவனும் என் கூட. கோவிலுக்கா? இல்லம்மா, அப்பாவோட எனக்கு ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்குமா. சரி, நீங்க போங்க, நான் சஞ்சீவை கூட்டிட்டு போறேன். சரி, ஜாக்கிரதையா போயிட்டு வா. பாப்பா. சரி, போயிட்டு வரமா, போலாம்ப்பா. சஞ்சீவ், சஞ்சீவ்.
என்னம்மா? என்ன சஞ்சீவ், ரெடி ஆயிட்டியா? கோயில சாத்திர போறாங்க. ரெடிலாம் ஆயிட்டம்மா. அம்மா நானும் கோயிலுக்கு வரணுமா? என்னடா சொல்ற? வேண்டுதலே உனக்காக தான். நீ இல்லாம எப்படி? போயிட்டு சீக்கிரமா வந்துடலாம். சஞ்சீவ் கோவிலுக்கு போறானா? ஒருவேளை அபியும் கோவிலுக்கு வந்து சஞ்சீவும் அபியும் பாத்துக்கிட்டா? இந்தாப்பா. சரி. சீதாவும் அபிய பாத்துட்டா என்ன பண்றது? ஸ்ரீஜா வர வரைக்கும் சஞ்சீவ தனியா விடவே கூடாது. நாமளும் கோயிலுக்கு போக வேண்டியதா. போயிட்டு நம்ம சீக்கிரம் வந்துடலாம். வா. அண்ணி, சொல்லு சிந்தாமணி. கோவிலுக்கா போறீங்க? ஆமா சிந்தாமணி, சஞ்சீவுக்காக வேண்டியிருக்கேன்ல, அந்த வேண்டுதலை நிறைவேற்ற போறேன். நானும் கூட வரட்டுமா? இத நீ கேட்கணுமா என்ன? தாராளமா வா, போலாம். சரிங்க அண்ணி. பொதுவா சாமி கிட்ட எல்லாரும் அவங்க கஷ்டப்படும் போது மட்டும்தான் என்ன கஷ்டத்திலேருந்து காப்பாத்து சாமின்னு கோயிலுக்கு வந்து வேண்டிப்பாங்க. அந்த கஷ்டம் விலகினதுக்கு அப்புறம் அதுக்கு காரணமான சாமிக்கு அவங்க நன்றி கூட சொல்றது இல்ல. திரும்பவும் அடுத்த கஷ்டம் வரும்போதுதான் என்ன காப்பாத்து சாமின்னு வந்து நிக்கிறாங்க. ஆனா அந்த சாமி அவங்க ஒவ்வொரு தடவையும் நன்றி சொல்லாட்டி கூட அவங்க கஷ்டத்தை போக்கிக்கிட்டு தான் இருக்கு. வீணா போக இருந்த உன் வாழ்க்கைய அந்த தம்பி ரூபத்துல வந்து காப்பாத்தினது இந்த சாமி தான். என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி சாமி. இனிமே என் வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்க உதவி பண்ணுன்னு சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கோ. வா. கொடு. யார் பேருக்குமா அர்ச்சனை? அபிராமி. अभिरामी नामधेयस्याहं सर्वाभीष्टफलदा सिद्ध्यर्थं सकल दोष पीडा परिहारार्थ निवर्ध्यर्थं श्रीमते करुमारी अंबिकायै प्रियधाम ओम भामायै नमः ओम ज्येष्ठायै नमः. என்னோட வாழ்க்கையை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி சாமி. அன்னைக்கு சஞ்சீவ் மட்டும் வந்து என்னை காப்பாத்தலைன்னா என் வாழ்க்கை என்ன ஆகிருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா நான் அவரை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம மோசமா திட்டிட்டேன். அதுக்கு என்ன மன்னிச்சிடு சாமி. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்ட மாதிரி அவர்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும். அவரை என் கண்ணில் காட்டு சாமி. ஐயோ, இந்த கோவிலுக்கு அபி வந்திருக்க கூடாது. சிந்தாமணி, வா போலாம். போலாம். गणाम्बिकाय विद्महे महादबाय धीमहि तन्नो गौरी प्रचोदयात्. करुमारी अंबिकायै कर्पूरनीराजनं दर्शयामि. शतमानं भवति सदायुष्पुरुषः सधेन्द्रिय आयुक्षेमेन्द्रिये प्रतिष्ठति. धनधान्याभिवृद्धि सिद्धिरस्तु. सौभाग्यमस्तु. सौजन्यमस्तु. सौलभ्यमस्तु. सौख्यमस्तु.
வாங்கம்மா, நமஸ்காரம். வணக்கம் சாமி. நீங்க சொன்னபடியே அம்மனுக்கு சாத்த தாலி புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆ, அம்மனுக்கு பூஜை சரிம்மா, பண்ணி சாத்திடுறேன். தாராளமா செஞ்சுடலாம். ஸ்ரீமதே கருமாரி அம்பிகாயை நமோ நமஹ. ஓம் துர்காயை நமஹ. ஓம் நாராயண வரப்பிரதாயை நமஹ. ஓம் நந்தகோபகுலகுஜாயை நமஹ. ஓம் பங்கஜதாரிண்யை நமஹ. ஓம் திரிசூலதாரிண்யை நமஹ. ஓம் அக்னிஹஸ்தாயை நமஹ. ஓம் சிந்தாமணி, என்ன அங்க பாத்துட்டு இருக்க? சாமி கும்பிடு. ஓம் அனிரூபிதாயை நமஹ. ஓம் நிரூபிதாத்வயை நமஹ. ஓம் அனந்தாதித்ய சங்காசாயை நமஹ. ஓம் அவ்யாஜ கருணாமூர்த்தின்யை. உன் கழுத்துல இந்த தாலி எப்படி ஏறிச்சோ அதே மாதிரி நான் தேடுற பொண்ணு கழுத்துல சஞ்சீவ் கையால தாலி ஏறணும். ஓம் சீதளேத்வம் ஜெகன்மாதா சீதளேத்வம் ஜெகத்பிதா. அதுக்கு நீதான் அருள் புரியணும். அந்த பொண்ணை சீக்கிரமா என் கண்ணில் காட்டு தாயே. பைதம் ஆஜ்ய தீபம் தரிசயாமி. அம்மா, நீ சாமி கும்பிட்டுட்டு இரு. நான் போய் அம்மனுக்கு நெய்வில கேத்துட்டு வரேன். ம், போயிட்டு வா. பிரசாதம் வாங்கிக்கோங்கம்மா. தானியம் தனம் பசும் பகபுத்திரலாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு தீர்க்கசுமங்கல்யாபிவிருத்தி சித்திரஸ்து சகல காரிய ஜயத்வ விஜயித்வதா சித்திரஸ்து. மோகமா இருக்கணும். இந்த வேண்டுதல் முழுமையடையணும்னா இந்த வளையல்களை இந்த கோவில்ல இருக்கிற ஏதாவது ஒரு கன்னி பொண்ணுக்கு நீங்க தானம் கொடுக்கணும். நாங்க சிஞ்சித மனோவாஞ்சித பலாவாப்த சித்திரஸ்து. நீங்க இங்கே இருங்க. நான் போய் ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட இந்த வளையல கொடுத்துட்டு வரேன். சரிம்மா. ம். என்னது இன்னைக்குன்னு பார்த்து எந்த வயசு பொண்ணையும் கோவிலே காணுமே. ஐயர் வேற வலையில தானம் கொடுத்தாதான் வேண்டுதல் நிறைவேறும்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்ணலாம்? நல்ல வேலை, அங்க ஒரு பொண்ணு விளக்கு போட்டுட்டு இருக்கா.